வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோமன் ரைம்ஸ் அண்ட் ஜான் சீனா, ராக் அண்ட் செத் ராலின்ஸ் இவங்கலாம் ராயல் நம்பர் வின்னராக அதிக சான்ஸ் இருக்குது. அதுபோக ஃபின்னை வந்து நம்ம டீஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா ஜெஃப் ஆடி, அப்புறம் ஜே ஊசோட பிக் பிளான் வந்து பண்ணியிருக்காங்க, பிளட் லைன் ரீயூனியன் பண்ணுற பிளான். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா, இந்த கேஜ் இருக்குல்ல, அந்த மூடின கேஜ் வந்து பார்த்திங்கன்னா எந்த பேப்பரில் நடக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நம்பர் ஒன்னா இப்போ ராயல் நம்பர் அப்படின்ற ஒரு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் நடக்கும். அந்த பேப்பரியில் யார் வின் பண்ணலாம், மென்ஸ் டிவிஷன்லேயும் சரி உமன்ஸ் டிவிஷன்லேயும் சரி, எந்த ஒரு சூப்பர் ஸ்டார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனியாக தெரிவாங்க. அதாவது என்னென்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியனை நோக்கி போகும். அதான் ராயல் நம்பர். இந்த ராயல் நம்பரில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரெசல்மேனியாவை அதாவது ரெசல்மேனியாவை ஆள போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு அர்த்தம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 2025 ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைம்ஸ் வந்து ராயல் நம்பரில் வின் பண்ணார்னா, அவர் வந்து யாரை ஃபேஸ் பண்ணுவார்னா, ரெசல்மேனியாவில் மேபி சான்ஸ் வந்து கோடியாக கூட இருக்கலாம். அதாவது பார்ட் 3 மேட்ச் வந்து அங்கே கூட பண்ணலாம். அதுபோக இன்னொரு நியூஸ் என்னென்னா, இப்போ நம்ம ஃபைனல் பாஸ் ராக்கை கூட ஃபேஸ் பண்ணலாம் அதுன்னு சொல்லியிருந்தேன். ராயல் நம்பரில் கோடி ராக்கு வந்து மேட்ச் பண்ணி ராக் வின் பண்ணிட்டாருன்னா, ரோட் டு ரெசல்மேனியாவில் ரோமன் வந்து பார்த்திங்கன்னா ராக்கை ஃபேஸ் பண்ணார், அந்த மாதிரி சொல்லுவேன். அகைன் அடுத்து ஒரு என்ன, செத் ராலின்ஸ் பற்றி. செத் ராலின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராயல் நம்பர் 2025 வின் பண்ணார்னா, அவரோட அடுத்த ஸ்டோரி என்னென்னா சிஎம் அங்கே நோக்கி இருக்குமா. அதாவது சர்வைவல் சீரீஸ்லேயே பார்த்திங்கன்னா சிஎம் அங்கே வந்து அவர் வந்து டீஸ் பண்ணியிருப்பார். அது நல்லா தெரிஞ்சிருக்கும். நல்லா அந்த சர்வைவல் சீரீஸ் 2023 அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டீஸ் பண்ணிட்டு இருந்தார். இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் கிட்ட சாம்பியன் இருந்துச்சுனாவோ, வேர்ல்டு டைட்டில் ஏதாவது இருந்தாவோ, அவர் செத் ராலின்ஸ் வந்து சிஎம் அங்கே ஃபேஸ் பண்ணுவார். ஜான் சீனா பற்றி. ஜான் சீனா வந்து 2025 ஜெயிக்க அதே சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 2025 தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான் சீனா வந்து அவ்வளோ ஒரு ஃபுல் டைமரை பார்க்க முடியாது. அவர் வந்து வின் பண்ணாரா மேபி வந்து ராண்டியை தான் ஃபேஸ் பண்ணுவார். ராண்டி வந்து வேர்ல்டு டைட்டில் வச்சிருந்தாருன்னா. அடுத்து ஃபைனல் பாஸ் ராக் தான். ராக் வந்து பார்த்திங்கன்னா 2025 ராயல் நம்பரில் வின் பண்ணார்னா, அவர் டேரெக்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரூட் மட்டும்தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ராக் வர்சஸ் கோடின்ற மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மு. பட் இருந்தாலும் ராயல் நம்பரில் ஃபைனல் பாஸ் ராக் வந்து வின் பண்ணிட்டார்னா இது வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம்டு. அதாவது ராக் வர்சஸ் கோடிக்கான மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் மேட்ச் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிரும். அப்படி இருந்தாலும் சரி, அது அப்புறமா பார்த்திங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் டூனா ஸ்மாக்டவுன் பற்றி தான். WWE வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக யூஎஸ் நெட்வொர்க்கில் வந்து ஸ்மாக்டவுன் நடத்துனாங்க. அந்த ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கு. அதாவது என்னென்னா, அவங்க நினச்ச ரெக்கார்டையும் பீட் பண்ணிட்டாங்க. அது போக ரோமன் ரைம்ஸ் அண்ட் கோடி ரூட் அண்ட் ஜாக்கப் ஃபர்ட்டி, அதாவது பிளட் லைன் ரோமன் ரைம்ஸ் அண்ட் கோடி வர்சஸ் பிளட் லைன் 2.0 இந்த செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினச்சதை விட அதிகமாக அடிச்சிருச்சான் மில்லியன் வியூஸ். அதாவது என்னென்னா 1.81 மில்லியன் வியூஸ் வந்து அடிச்சிருக்கு பீக் லெவலில். அதாவது இப்போதைக்கு யூஎஸ் நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னா அது இந்த செக்மெண்ட் தான். ரோமன் அண்ட் கோடி அண்டு பிளட் லைன் செக்மெண்ட்டு. இந்த செக்மெண்ட் தான் 1.81 மில்லியன் வந்து அடிச்சிருக்கு, வியூஸ் அடிச்சிருக்கு. உண்மையிலே இது வந்து பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஸ்டோரி எப்படி மாறப்போகுதுன்னு யாருக்குன்னே தெரியாது. பேட் பிளட்டில் வந்து பெரிய சம்பவம் இருக்குது, அதை நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். அது போக பேட் பிளட்டில் நடக்கிறத பொறுத்து தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோடி வந்து ரோமன் கூட டீம் அப்பில் இருப்பாரா இல்லையான்னு தெரிய வரும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 3னா பிரியங்கா பிளரர் பற்றி தான். பிரியங்கா பிளரர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவங்க வந்து டாக் டீம் டிவிஷனில் ஒரு டாக் டீம் டைட்டில் செகண்ட் டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து யூனிவர்சல், அதாவது உமன் டிவிஷனில் சாம்பியன்ஷிப் வச்சுருந்தாங்க. அது எப்படின்னா ரெசல்மேனியா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரியே இருக்குது. ரெசல்மேனியாவில் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்கன்னா, மேட்ச் டைட்டில் ஃபேஸ் பண்ணாங்கன்னா அந்த மேட்ச் அவங்க வின் பண்ணியே தான் தீருவாங்க. இது வரைக்கும் 2 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. அது ஒரு தனி ஒரு ஸ்டோரி இருக்குது. அது போக இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட் கிரேடில் கூட டாக் டீம் டிவிஷனில் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கான். அது வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்களா. நெக்ஸ்ட்டு ஏஜ் ஸ்டைல் பற்றி தான். ஏஜ் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு WWE ரிட்டர்ன் ஆகிற அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போதைக்கு WWE அவருக்கு வந்து எந்த பிளானும் பண்ணலையா. இது வந்து உண்மையில் ரொம்ப சேட் நியூஸு. ஏஜ் ஸ்டைல் ஃபேன்ஸ் எல்லாம் ஏஜ் எப்போ வருவாருன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரைக்குமே அவருக்கு எந்த பிளானும் பண்ணலையா. அப்படி மேபி என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஏஜ் ஸ்டைல் ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா மேபி யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் கூட தான் முதுவார். ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ரெசல்மேனியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஸ்டைல் எல்லை நைட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டோரி வச்சு இந்த மேட்ச் பண்ணாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா மேபி அதிக சான்ஸ் இருக்குதுன்னா ஏஜே வர்சஸ் எல்லை நைட்டுக்கான ஒரு யுனைடெட் ஸ்டேட் மேட்ச் தான். நெக்ஸ்ட் நம்பர் 4 பேட் பிளட் பற்றி தான். WWE இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட் பிளட் பேப்பரி வந்து அக்டோபர் 5 நடத்த போகிறாங்க. இதில் இப்போ என்ன சொல்லாருன்னா, பேட் பிளட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பேப்பரி மரப்பு தான். இதுக்கப்புறம் எப்படி சவுதி அரேபியா ஈவெண்ட்னா க்ரௌன் ஜுவல்ஸ் இந்த மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, ராயல் நம்பர் இதெல்லாம் மெயினாக, இதாவது இந்த மேட்ச் எல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் நடந்தால் ஆகணும். ரெசல்மேனியா, மணி இந்த மேட்ச், சம்மர் ஸ்லாம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேட் பிளட்னு வந்து பார்த்திங்கன்னா நடக்க போதா. இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அக்டோபர் மாதம் பேட் பிளட் தான் நடக்கணும் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களா. அந்த பேட் பிளட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெலினசல் மேட்சாவது இருக்கணும். அந்த
மாதிரி வந்து இதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்களா. ஏன்னா ஹெல் இன் எ செல்னு ஒரு பேப்பர் தனியாகவே இருந்துச்சு, அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒன்றாக்கி பேட் பிளட் எல்லாத்தையும் ஒரே ஒரு பேப்பரையோ போட போகிறாங்களா. நம்பர் 5 ஃபின் பிரேவர்ட் பற்றி தான். லாஸ்ட்டாக நம்ம ஜெஃப் ஹார்டி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்டி ரெஸ்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் பண்ணியிருப்பார். அங்கே வந்து என்ன பெயிண்ட் அடிச்சிருப்பாருன்னா மூஞ்சியில் ஃபின் பிரேவர்ட்டோட மாஸ்க்கை வந்து பெயிண்ட் அடிச்சிருப்பார். இது வந்து இந்த பிக் வந்து பார்த்திங்கன்னா வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அது எதனால அதனால் ஸ்டோரி, அதாவது எந்த டீஸும் கிடையாது. ஜெஃப் ஹார்டி வந்து பெயிண்ட் பண்ணி நம்ம பிரேவர்ட்டோட மாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிருக்காரு டிஎன்டி ரெஸ்லிங்கில். அதாவது கேட்டு இதெல்லாம் எல்லாத்தையுமே கேட்டு அதாவது காசு கொடுத்து தான் இந்த வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காராம். பரவாயில்ல, திருப்பி வந்து நம்ம பிரேவ் ஒயிட் வந்து டீஸ் பண்ண மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. ஓகே, ராண்டி ஓட்டன் பற்றி தான். ராண்டி ஓட்டன் ஒய்ஃபோட பிக்குது. அது போக நம்ம தலைவர் எங்கே பண்ணுறான்னா ஜூஸை குடிச்சு ஏதோ ஹவாய்டு இந்த மாதிரி ட்ரிப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கான் போல் கடலுக்குள்ளே. அந்த பிக்கு ஒன்று வந்திருக்கு. அப்புறம் பெக்கி லன்ச்சை பற்றி எங்கடா போனாங்க அந்த மாதிரி தான் தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, அது எடிட்னு நினச்சி நான் விட்டுட்டேன். ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிக்கு தான் அது. இதுக்கப்புறம் இந்த கீழெல்லாம் காட்ட வரும்ல, அந்த மாதிரி ஒரு பிக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு லூச்சா ப்ரோஸ் பற்றி தான். லூச்சா ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏடபிள்யூலேருந்து திருப்பி டபிள்யூடபிள்யூக்கு சைன் பண்ணிட்டாங்க. இது வந்து அஃபிஷியல் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அஃபிஷியல் தான். சைன் பண்ணிட்டு அவங்க மெயின் ரோஸ்டர் லெவலில் எடுத்துக்கிட்டாங்க டபிள்யூடபிள்யூ. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக சான்ஸ் வந்து இவங்க வந்து எந்த ரெசல் பண்ணுவாங்கன்னா NXT இல்லைன்னா ஸ்மாக் டவுனில் தான் பண்ணுவாங்க. மேபி ரா சைடு வந்து வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாப் 10 வந்து பார்த்திங்கன்னா ரெசல்மேனியாவில் யார் எந்த சூப்பர் ஸ்டார் எத்தனை வாட்டி வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு. அண்டர்டேக்கர் 25 வாட்டி, ஜான் சீனா 10 வாட்டி, ட்ரிபிள் ஹெச் 10, எட்ஜ் வந்து 9 வாட்டி, அப்புறம் கெயின் வந்து 8 வாட்டி, ரோமன் ரெய்ன்ஸ் 8 வாட்டி, ராண்டி 8 வாட்டி, அதுபோக ராமஸ்டே 8 வாட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது யாருன்னா அண்டர்டேக்கர் தான். ஏன்னா வந்து அண்டர்டேக்கர் ஸ்ட்ரைக்கு 21 வாட்டி ரெசல்மேனியாவில் வின் பண்ணியிருக்காரு. அது போக வர 4 வாட்டி வின் பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, உண்மையிலே வந்து கிரேட்டு தான். எல்லாத்தையும் விட ட்ரிபிள் மடங்கில் இருக்கார். நம்பர் 6 மெயின் ஈவன் ஜே உசோ பற்றி தான். இப்போதைக்கு அதாவது ஜிம்மி உசோட அப்டேட் என்னென்னா, இப்போதைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வந்து வர கொஞ்சம் லேட் ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு ஜே உசோட அப்டேட் என்னென்னா, ஜே உசோ தான் நம்ம பிளட் லைன் வந்து ரீயூனியன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்ன, அடுத்த வாரம் நடக்க போகிற ரால ஜே உசோ வர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான ஒரு இன்டர்கண்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சில் மேபி நியூ பிளட் லைன் வந்து அட்டாக் பண்ணி ஜே உசோவை டைட்டில் வின் பண்ணாமல் தடுத்தாங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓஜி பிளட் லைன் கூட சேர அதாவது அகெயின் வந்து ரீயூனியன் பண்ண அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கும். அந்த சான்ஸ் அவர் தான் செமிசைனையுமே இழுத்து ஜிம்மி உசோவுமே இழுத்து அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓஜி பிளட் லைனில் ஃபோர்ஸ் பண்ணி சேர்க்க போகிறாராம். அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு. அதாவது எப்படி ஜே உசோ தான் பிரித்தார், அதாவது ஜிம்மி உசோ தான் பிரித்தார் சாரி. ஆனால் இப்போ வந்து ஜே உசோ தான் எனக்கு பிளட் லைனே வேணான்னு சொல்லி வெளியே போனேன் ராக் வந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் திருப்பி வந்து ராலேருந்து ஸ்மாக் டவுன் போய் மொத்த சூப்பர் ஸ்டாரையும் ஒன்று சேர்க்க போகிற ஒரு ஆளாக இருக்க போகிறாரு. ஸோ ஓகே, ஜிம்மி உசோ பற்றி அப்டேட் தான். ஜிம்மி உசோ பற்றி இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அதான் அவர் உடம்புலாம் சரியாயிருச்சான். ஒரு சில பேர் வந்து விசாரிச்சாங்களாம், உடம்புலாம் சரியாயிருச்சான். இப்போதைக்கு வந்து க்யூராக தான் இருக்காராம். அதனால் வந்து பயப்பட வேணாம். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் திருப்பி அகைன் வந்து ஜிம்மி உசோ வந்து பார்த்திங்கன்னா வர கொஞ்சம் லேட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாஸ். நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.